இன்றைக்கி நம்ம அணில் சேமியாவில் கிச்சடி செய்ய போகிறோம். நல்லா பர்ஃபெக்டாக சேமியா நல்லா உதிரியாக வரதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிச்சடி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். கூட 10 முந்திரி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5 பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி இது கூட ஒரு 3 தக்காளியை கை வச்சு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். இல்லைனா மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு அடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சேமியாவை ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இது வச்சு 2 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷத்தில் சேமியா லைட்டாக ஊறின மாதிரி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த சேமியாவை இந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட ஆயில் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சுவையான சேமியா கிச்சடி ரெடி.